ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ವಕ್ರತುಂಡ ಮಹಾಕಾಯ ಸೂರ್ಯಕೋಟಿ ಸಮಪ್ರಭ ಅವಿಘ್ನಂ ಗುರುಮೇ ದೇವ ಸರ್ವಕಾರ್ಯೇಷು ಸರ್ವದಾ. ಅಸಾಧ್ಯ ಸಾಧಕ ಸ್ವಾಮಿನ್ನೇ ಅಸಾಧ್ಯಂ ತಾವಕಿಂ ವದ. ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வார ராசி பலன் அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணாலும் சனீஸ்வர பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிறதும் இந்த வார ராசி பலன் அப்படின்னு நாம் சிந்திக்கிறதோட எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கிரகங்கள் ரீதியான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறப்போகிறோம் அப்படிங்கிறத கிரகங்களுடைய கோச்சார இயக்கங்கள் ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வகைகளில் அமைகிறது. ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யட்சமாக நமது ராசிபலன் நிகழ்ச்சியையும் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலையும் எந்த அளவுக்கு ஆழ்ந்து பார்க்கிறேள், ஆதரவு கொடுக்கிறேள் அப்படிங்கிறது எங்களுக்கு நன்றாக உணர முடிகிறது. அதனால ஒவ்வொரு பதிவுகள்லையும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும், ஒரு கூடுதல் தகவலை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோடு குருநாதருடைய அனுகிரகத்தோட இந்த பதிவுகள் வந்துருக்கு. இந்த வார ராசிபலன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறதோட இந்த வாரத்திற்கான வைபவங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு தனிப்பதிவும் கொடுத்துருக்கோம். அதுவும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை திட்டமிடுவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்ற சிந்தனையோடு இந்த வார ராசிபலன் நிகழ்ச்சியை 19/7/2026 முதல் 25/7/2026 வரை கிரகங்களுடைய அமைப்புகள் ரீதியாக ராசி ரீதியாக சிந்திப்பதோடு அதில் சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறதையும் சிந்தித்து இந்த பதிவை நாம் வழங்குகின்றோம். முழுமையாக பார்த்து திட்டமிட்டு வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருபியோ நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூர்யகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல தகவல் கிடைக்க போகிறது, ஒரு சுப செய்தி கிடைக்க போகிறது, ஒரு வெற்றி தகவல் கிடைக்க போகிறது. என்ன சுவாமி, அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் போய் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரே அப்படின்னு கவலைப்பட்டுருக்கள். ஆனால் தசம லாபஸ்தானாதிபதி வக்ரகதியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய காலங்களில் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இது ஒரு அருமையான அமைப்பு. கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு குறிக்கோள், ஒரு தொடர் முயற்சி, இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு எதிர்பாராத வெற்றி கிடைக்க போகிறது. அதே போல் நல்ல ஒரு சேலரிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அதோட ஒரு டார்கெட் ஒன்று வச்சுட்டு இருப்பீங்க. இது கிடைச்சா நமக்கு நல்லா இருக்கும், இது நமக்கு வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை குறிக்கோளாக இருந்துருக்கும், அது கிடைக்க போகிறது. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மேஷ ராசிக்காரா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கார். நீங்கள் எதை பேசினாலும் தீர்க்கமாக, அழகாக, உறுதியாக பேசக்கூடியவர்கள். அதில் கொஞ்சோண்டு கடினத்தன்மை இருக்குது. அந்த கடினத்தன்மையை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிக்குங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் பேசுகிறீங்க. ஆஃபீஸில் பேசும் பொழுது ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஓகே சார் நான் செஞ்சிடுறேன் அப்படிங்கிறதுக்கும் நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார், ஒரு ஹார்ஷ் ஒரு சிந்தனையை கொடுப்பார். இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக சிந்தனை பண்ணுங்க. அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. தாய் வழி சொந்தங்கள்டேருந்து ஏதாவது ஒரு ஃபோன் வந்தாலோ ஒரு தகவல் வந்தாலோ
கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. மேஷ ராசிக்காரன் நான் உண்மையாக பேசுகிறேன், கள்ளங்கபடு இல்லாமல் பேசுகிறேன், நேர்மையாக பேசுகிறேன், இதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் கால தேச வர்த்தமானம் ரீதியாக கொஞ்சம் சூழ்நிலைகளை மாற்றிக்கும் பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திங்கோ. மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. மேஷ ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு. இந்த வாரத்தில் குமார சஷ்டி வர்றது. முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்ச் கிடைக்க போகிறது. ஹெல்த் வைஸ் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்க போகிறது. கடந்த காலத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்ப இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கும். ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள் கிடைச்சிருக்கும். பலவிதமான ஆன்மீக ரீதியான பிரார்த்தனைகள் மூலமும் சரியான மருத்துவருடைய ஆலோசனை மூலமும் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும். உங்கள் தொடர் முயற்சி வெற்றியை கொடுத்திருக்கும். கடந்த காலத்தில் ஒரு எதிர்காலத்தை நினைச்சு ஒரு பயம் இருந்தது, ஒரு தயக்கம் இருந்தது, ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் எந்த பாதையில் பயணிக்கிறதுன்னு தெரியாம கடந்த காலத்தில் சிரமப்பட்ட உங்களுக்கு சூரிய பகவான் இந்த பாதையை நீ தேர்ந்தெடுத்துக்கோ, இந்த இடத்துல நீ திட்டமிடு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கைட் கொடுத்துருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அருமையான வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போறார். உங்கள் ராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் வாக்கு ஸ்தானாதிபதி சொட்சேத்திரத்தில் இருக்கார். இது ஒரு அருமையான அமைப்பு. உங்களுக்கு உங்களுடைய சிந்தனை ஆற்றல், உங்களது பேச்சாற்றல், உங்களது பேச்சு திறமைகள் இவைகளெல்லாம் பளிச்சிடும். யார் யார் இடத்துல எதை பேசணும், எப்படி பேசணும், எப்படி பேசி காரியத்தை சாதிக்கணும். இன்னைக்கு அந்த காலத்திலெல்லாம் பேச்சை தொழிலாக உடையவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் எந்த தொழில் பார்த்தாலும், நீங்கள் எந்த தொழில் பார்த்தாலும் உங்களுக்கு பேச்சாற்றல் அவசியமாகிறது. அதனால உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்றிருக்கார். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு சேஃப்டி பொருள் வாங்குவீங்க, ஒரு சேஃப்டி பொருள் பீரோ வாங்குவீங்க. அதை நம்ம எப்படி பத்திரப்படுத்தணும், அட்லீஸ்ட் நம்ம போய் இதை பத்திரப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு விஷயங்களை நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது. தசமஸ்தானத்தில் ராகு இருக்கார். ஒர்க் பண்ணுறக்கூடிய இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ. சதுஸ்தானத்தில் கேது பகவான். தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். தாய் வழி சொந்தங்களோடு எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ணுங்க. தாயினுடைய சிந்தனைகள் உங்கள் ஆழ் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அம்மாவினுடைய ஆசிர்வாதம், அம்மாவினுடைய நினைவுகள், அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. திங்கட்கிழமையில விரதம் இருப்பது, சந்திர பகவான் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு ரொட்டீன் லைஃப்ல வந்துருக்கீங்க. ஒரு டெவலப்மெண்ட்ஸ் தெரியறது. ஆனால் மனசுக்குள்ள அது போரும் அப்படின்னு நினைக்க முடியல. ஏதோ நமக்கு தேவையானதை பகவான் படி போட்டுருக்கான். ஆனால் அது போதும் அப்படிங்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு தோணலை. எதனால தோணலை? அட்டமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க எதிர்பார்ப்புகள் அதிகம் உடையவர்கள். உங்களது குறிக்கோள் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ யாராவது கையில் உங்கள்கிட்ட ஒரு பெரிய பொருளை கொண்டு கொடுத்தா அதை நினச்சி சந்தோஷப்பட மாட்டீர்கள். இன்னும் இதை விட பெரிய பொருள் என்ன கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு தோன்றும். சப்தமஸ்தானாதிபதி
சப்தமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. இந்த சமயத்தில் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சப்தமஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் கடக்கும் பொழுது அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. தசமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது அபரிமிதமான ஒரு அமைப்பு. உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது. விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் வெளிப்பார்வைக்கு பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி தெரியறது. ஆனால் நாம் படுற பாடு எனக்கு தானே தெரியும் அப்படிங்கக்கூடிய சிந்தனை உங்கள் ஆழ் மனதில் இருந்துருக்கு. சஷ்டம பாக்யாதிபதி உங்கள் ராசியில் கடந்து வரும்பொழுது 5, 7, 9வது ஸ்தானங்களில் உங்களது ராசிக்கு சஷ்டம பாக்யாதிபதியினுடைய பார்வை பதிகின்றது. குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள், பிரிந்த தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள், பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 6, 9க்குடைய குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார். 9வது ஸ்தானத்தில் 9வது பார்வை பதிகிறது. தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள், தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள், இவைகள் எல்லாம் கிடைக்க போகிறது. 5, 10க்குடைய செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு, மூத்த சகோதரர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்க போகிறது. அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. பொருளாதாரத்தில் ஒரு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. ஆனால் கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். எதிலும் பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். பொறுமையோடு இருக்கிறதோட மௌனத்தை பின்பற்றுவது நல்லது. மௌனம் சர்வார்த்த சாதகம். சில சமயங்களில் நம்ம எதையாவது ஒன்று பேசிட்டு மாட்டிக்கிறத விட பேசாமல் மௌனமாக இருக்கிறது உத்தமம். ஒரு அருமையான சிந்தனை கூட தோன்றினது. பகவான் 2 கண்களை கொடுத்திருக்கிறான், 2 காதுகளை கொடுத்திருக்கிறான். வாய் ஏன் ஒன்னே ஒன்று கொடுத்திருக்கான்னா, பல விஷயங்களை நீ இறையாற்றல் ரீதியாக தரிசனம் செய்து பார்த்து அறிந்து கொள். 2 காதுகளிலும் விழக்கூடிய நல்ல செய்திகளை எல்லாம் உள் வாங்கிக் கொள். ஆனால் உன் பேச்சை குறைத்துக்கொள் என்பதற்காக ஒரே ஒரு வாயை கொடுத்திருக்கான் அப்படின்னு ஒரு தத்துவ ரீதியான சிந்தனை கூட தோன்றது. கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் பேச்சை குறைத்துக் கொள்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். பாக்யாதிபதி உங்களது ராசியை கடந்து வருவதனால் மகான்கள், பெரியோர்கள், சிவாச்சாரியார்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களால் ஆன உதவிகளை செய்வது, தான தர்மங்கள் செய்வது அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கிறார். 7ல் போய் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். என்ன செய்ய போறோம்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள்லாம் கவலைப்பட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியூ, ஒரு நல்ல சிந்தனை தோன்ற போகிறது. எதா இருந்தாலும் பார்த்துப்போம், எப்படியா இருந்தாலும் கிரகம் 8வது ஸ்தானத்தை கடந்து தான் ஆகணும். ராகு கேதுன்னா ஒரு நாளைக்கு 7ல் கடந்து தான் வரப்போகுது. நம்ம எதையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிப்போம். ராசிநாதன் விரயத்தில் இருக்கார். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ. சிம்ம ராசிக்காரெல்லாம் சில சமயங்களில் பொருளாதார ரீதியான இடர்பாடுகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் பெட்ரோல் போட்டுட்டு அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியது யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண முடியல. பின்னாடி நிறையா பேர் பெட்ரோல் போட நின்றுருக்கா.
அந்த சமயத்தில் இவாள்கிட்ட வெக்கமாக இருக்குது, யார்கிட்ட போய் காசு கேட்குறதுன்னு தெரியல. ஒன்றே வண்டியில் பொட்டியில் பார்க்கலாமா, இந்த பர்ஸில் பார்க்கலாமா, பேக்கில் பார்க்கலாமா அப்படின்னு இதில் இருக்கக்கூடிய ரூபாய் எல்லாம் தேடி எடுத்து கொடுத்து வெக்கம் தாங்காமலாம் வந்துட்டுருக்கா. இந்த விரயத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார ரீதியான கேஷ் ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் போன வாரத்தில் கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் கிடைக்க போகிறது. அந்த தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களுக்கு யார் கொடுக்க போகிறார்னா தன லாபஸ்தானாதிபதி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு. 2-11 அதிபதி. 2வது ஸ்தானம் தனஸ்தானம், 11வது ஸ்தானம் லாபஸ்தானம். தனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த தனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் ரெண்டுக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய இறைவன் லாபஸ்தானத்தில் சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அருமையான அமைப்பு. நமக்கு மைண்டு கிளியராக இருந்துடுத்துன்னா எதை வேணா சாதிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் எல்லாத்த விட இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எதை வேணால் ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன லாபஸ்தானாதிபதி இந்த வாரம் முழுவதும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களது அறிவாற்றல் பளிச்சிடும். நேற்றுக்கு என்னென்னலாம் தப்பு பண்ணினீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுங்கோ. அந்த தப்பை இனி பண்ணக்கூடாது அப்படின்னு சிந்தனை பண்ணுறதுக்கு ஒரு நோட்ஸ் எடுங்கோ. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி திரும்புவதற்கு உங்களது அறிவாற்றல் ரீதியான சிந்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. நல்ல செய்திகள் எல்லாம் காதில் விழும், வெற்றி தகவல் எல்லாம் காதில் விழும். எதை எப்படி செய்யணும்னு திட்டமிடறதுக்கான சிந்தனை தோன்றும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அறிவாற்றல் ரீதியான சுய ஆய்வு நீங்கள் செய்யக்கூடிய, சுய ஆய்வு செய்து வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதனால் சிம்ம ராசிக்காரா கவலைப்படாதீங்கோ. நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுங்கள். அருமையான அமைப்பு. இப்போ எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சிந்திக்கிறது ஒரு சப்ஜெக்ட் இருக்கட்டும், அந்த அளவுக்கு இன்னும் நம்ம பக்குவம் அடையலை. வித்யா காரகனாக இருக்கக்கூடிய புத பகவான் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது குருஜி சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்தி வெற்றி பெறுங்க. ஒவ்வொன்றும் சூக்ஷ்மங்கள். நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்வது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு லக்கியஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். சதுர் சப்தம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இதெல்லாம் பிளானட்ஸுடைய ஃபேவரபிள் பிளேசஸ். ரொம்ப அனுகூலமாக இருக்கு. குரு பகவான் அனுகூலம் இருந்து, ராகு பகவான் அனுகூலமாக இருந்து, சூரிய பகவான் அனுகூலமாக இருக்கும் பொழுது அபரிமிதமான வெற்றிகள். உங்கள் ராசி நாதன் தசமஸ்தானத்தை சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். குறிப்பாக சுய தொழில் செய்யக்கூடியவாளுக்கெல்லாம் ஏதோ ஒரு செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் ஒரு பெரிய முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க. அருமையான வெற்றிகள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு 3-8 அதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். தந்தையினுடைய ஆசிர்வாதங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. கன்யா ராசிக்காரா இந்த வாரத்தில் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்? அது கூட எச்சரிக்கை தான், ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சனீஸ்வர பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிஞ்சாலும் வக்கரகதியை நோக்கி பயணிக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. நேற்று வரைக்கும் ஏதோ ஒன்றுக்கு சோர்ந்து போயிருந்தீங்க, இப்போ அப்படியே ஒரு தைரியம் ஏற்படுறது. அதாவது இந்த மலர்கள் எல்லாம் நீங்கள் மாலை வாங்கி வரையில்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கி நல்ல 12 மணி வெயில் எடுத்துகிட்டு வரீங்க. பூக்கார் சொல்கிறாரு, சாயங்காலம் சுவாமிக்கு சாத்த போகிறீங்களா, கொஞ்சோண்டு ஒரு ஈரத்துணியை பரப்பி அது மேலே இந்த புஷ்பத்தை வச்சு கொஞ்சம் தண்ணி தெளித்து வைங்கம்பாங்க.
அந்த தண்ணியை தெளிச்சோன்னே அந்த மாய்ஸ்சரை அந்த ஃப்ளவர்ஸ் உறிஞ்சி அப்படியே தைரியமாக அப்படியே மலர்ச்சியாக இருக்கும் இல்லையா? அதை போல கன்னியாராசிக்காரெல்லாம் மலர்ச்சியை பெற்று அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் பெறக்கூடிய வாரமாக அமையப் போகிறது. மேலும் வெற்றி பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு செய்யுங்க. குருஜி சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களும் முழு ஆய்வு செய்து கொடுக்குறோம். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் ஒரு ஆன்டி பொசிஷனில் சஞ்சரிக்கும் பொழுது விநாயகர் வழிபாடுங்கிறது ஒரு ட்ரமாண்டஸ் குரோத்தை கொடுக்கும். ரொம்ப எளிமையாக விநாயகர் அகவல் படிங்கோ, அல்லது யூடியூப்பில் விநாயகர் அகவலை போட்டு காதில் கேளுங்கோ. ரொம்ப எளிமையான பிரார்த்தனைகள் மூலம் வலிமையாக நீங்கள் ஆக முடியும். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான வெற்றிகளை பெறக்கூடிய வாரமாக அமைய போகிறது. தொழில் ரீதியாக கடந்த காலத்தில் இருந்த தடைகள் விலக போகிறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகிறது. ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் அவைகளெல்லாம் வெற்றியை கொடுக்க போகிறது. லாபஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது 3-6 குரு பகவான் சேர்ந்து தசமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். துலா ராசிக்காரர்களுக்கு பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த இடர்பாடுகள், இடையூறுகள் இவைகளெல்லாம் நீங்க போகிறது. மேல் அதிகாரிகளுடைய அன்பு, ஆதரவு கிடைக்க போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்க போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. இந்த காலகட்டங்களில் துலா ராசிக்காரா ஒரு தொடர்ச்சியான பயிற்சியை பெறக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. ஒரே ஒரு விஷயம், அந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பலவிதமான இடர்பாடுகள் தோன்றின்றிருக்கு. பெற்றோர்களும் கவலைப்பட்டுருக்கா, குழந்தைகளும் கவலைப்பட்டுருக்கா. இருந்தாலும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் இட மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. சதுர் பஞ்சம ஸ்தானாதிபதி சட்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது நேற்று வரை உங்களிடத்திலே பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டுவார்கள். நல்ல மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. துலா ராசிக்காரா இந்த வாரத்தில் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். 2-7 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அட்டமஸ்தானத்தை கடந்து வர்றார். அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தி ஆகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வெற்றியை கொடுக்க போகிறது. மனதில் இருந்த பலவிதமான குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தெளிவான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது அறிவாற்றல் பளிச்சிட போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. லாபஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான அமைப்பை காட்டுகின்றது. உங்களது அறிவாற்றல், உங்களது சிந்தனை ஆற்றல் யாவும் வெற்றியை கொடுக்க போகிறது. இருந்தாலும் சதுர்ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பணியாற்றக்கூடிய இடங்களில் கூடுதல் பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். 4வது ஸ்தானத்திற்கு சுகஸ்தானம்னு ஒரு பேர் உண்டு. அதனால சுகபங்கங்கள் ஏற்படுறது. அதனால கடினமான உழைப்பு ஏற்பட வேண்டிய காலமாக தென்படுறது. தசமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆன்மீக ரீதியான பணிகளை செய்வதற்கும் ஆன்மீக ரீதியான பயணங்களை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. மாணவ செல்வங்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. தந்தை மூலமான சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது.
விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு 3-4 அதிபதி வக்ரகதியில் சஞ்சரிப்பதனாலே கடந்த காலத்தில் குழந்தைகள் மூலமாக இருந்த இடர்பாடுகள் இடையூறுகள் விலகப் போகிறது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போகிறது. தன பஞ்சமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடப்பது என்பது விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், குடும்ப ரீதியான டெவலப்மெண்ட்ஸ், இவைகளெல்லாம் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. உங்கள் இல்லங்களில் புதுமையான ஒரு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதன் மூலமாக மகிழ்ச்சி ஆனந்தம் பெருக போகிறது. நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் காணாமல் போன பொருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. மனசில் ஏற்பட்ட பலவிதமான தாக்கங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. ஏதோ ஒரு பெரிய தாக்கம் மனசுக்குள்ளே இருந்துருக்கு, அதை யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறது, இதை போய் நம்ம வெளியில் பேச முடியுமா அப்படின்னு தவிச்சுருக்கள். அதற்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சில சமயங்களில் மனம் சோர்வடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சுய சிந்தனைகள் தன்னம்பிக்கை ஆற்றலோடு செயல்படும் பொழுது எந்த கோச்சார கிரக அமைப்புகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. தனுராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் மட்டுமே ஃபேவரான பிளேஸில் இருக்கார். அதனால துர்க்கை வழிபாடு செய்வது, நாக அம்மனை வழிபாடு செய்வது, நாகத்தை ஆபரணமாக உடைய தெய்வங்களை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பஞ்சமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். சப்தமஸ்தானத்தில் சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். இந்த காலகட்டங்களில் உங்களது அறிவாற்றல் பளிச்சிடும். குறிப்பாக சுய தொழில் ரீதியாக பணியாற்றக்கூடிய இடங்கள் ரீதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய உயரிய அறிவாற்றல் உங்களுக்கு பாராட்டுக்களை கொடுக்கக்கூடிய வகைகள் அமையப்போகிறதோ. மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடியா, நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் மேல் அதிகாரிகளுக்கு நிர்வாகத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அருமையான ஐடியா அப்படின்னு உங்களை பாராட்டுவார்கள். தொழில் ரீதியான பாராட்டுக்களை பெறக்கூடிய பாக்கியங்கள் சில பக்த கோடிகளுக்கு ஜனனகால ஜாதகம் ரீதியாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறதோ. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் அட்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது விலை உயர்ந்த பொருட்களை மிகவும் எச்சரிக்கையாக பத்திரப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரித்தாலும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் என்பதனாலே பலவிதமான தடைகளுக்கு விடைகள் காணக்கூடிய பாக்கியங்கள் ஏற்பட போகிறது. வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, மகான்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது, மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவுருவத்தை வீட்டில் வைத்து பூஜிப்பது, வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அரசு சார்ந்த வெற்றிகள் நாடி வரப்போகிறது. முயற்சி ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், முயற்சி ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழுவதும், உங்களது ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், சஷ்டம பாக்யாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும் அருமையான அமைப்பு.
மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல ஈடுபாடுகள் தோன்றும். கடந்த காலத்தில் என்ன படிப்பு அப்படின்னு சோர்ந்து இருந்த மாணவர்களுக்கு கல்வியிலே ஒரு ஆர்வம் தோன்றுவதை சிந்திக்க முடியும். நல்ல நல்ல யோஜனைகள்லாம் தோன்றும். சில சமயங்களில் இப்போ தோன்ற யோஜனை எனக்கு அன்னைக்கு தோணி இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு தோணக்கூடிய தகவல்கள் அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்படின்னு சொல்லுவா. அதே போல இதற்கெல்லாம் கிரகங்களுடைய இயக்கங்கள் தான் காரணம். அறிவாற்றல் ரீதியான ஊக்கங்களை கொடுக்கக்கூடிய வித்யா காரகன் சஷ்டம பாக்யாதிபதி சஷ்டம ஸ்தானத்தில் சொற்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான அமைப்பை காட்டுகின்றது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த சுக செய்திகள் அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். சகோதர சகோதரிகள் மூலம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். வாக்கு ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். எந்த இடத்துல எதை பேசணும், எப்படி பேசணும், முடிஞ்சா ஒரு ட்ரையல் பாருங்க. எந்த இடத்துல எதை பேசக்கூடாது இதையும் சிந்தனை பண்ணுங்க. இந்த பேச்சாற்றல் மூலமாக வரக்கூடிய வெற்றிகளை பெறக்கூடிய பாக்கியங்களும் அந்த வாய் தான். ஒரு இடத்துல நீங்கள் பேசக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கிறது அப்படின்னா அதுக்கு உங்கள் பேச்சாற்றல். அதே சமயத்தில் எந்த இடத்துல எதை பேசக்கூடாதோ அதை பேசுறதுக்கும் அதுதான் காரணம். அதனால பேச்சை குறைத்து கொள்வது மாற்றங்களை கொடுக்கும். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் விநாயகர் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மிகவும் எளிமையான அருமையான வழிபாடு விநாயகர் வழிபாடு. நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க, எங்கேயாவது ஒரு அருகம்புல் கிடச்சிதுன்னா ஒரு 10 புல் எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்துன்னு போய் வாஷ் பண்ணி விநாயகருக்கு சாத்துங்க. ரொம்ப ஈஸி. தினம் இதை ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக கொண்டாங்க. மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இது ஒரு ட்ரமாண்டஸான டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கும். எளிமையான பிரார்த்தனை, அருமையான பிரார்த்தனை, வெற்றியை கொடுக்கக்கூடிய பிரார்த்தனை. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் கடந்து வர்றார். இது அருமையான அமைப்பு. இந்த வாரத்தை கும்ப ராசிக்காரா சரியான விகிதத்தில் பிளான் பண்ணுங்க. இந்த கும்ப ராசிக்காராளுக்கு 9 கிரகங்களுமே சரியான அமைப்புகளில் இல்லாமல் இருந்தது. ரொம்ப சிரமப்பட்டு இந்த கும்பராசிக்காரெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டான்னா, எல்லாம் இருக்கு ஆனால் எதிலும் கையில் இல்லை, அந்த மாதிரி தவிச்சிங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ராசிநாதன் வாக்குஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். ராசியிலேயே ராகு பகவான், 7ல் கேது பகவான், 6ல் குரு பகவான். என்ன சாமி பண்ணுறது? இந்த ஜோதிட ரீதியான ஆய்வுக்கு வரக்கூடிய வாழில் இந்த கும்பராசி சார்ந்தவர்கள், மீன ராசி சார்ந்தவர்கள் இவாளெல்லாம் இப்போ ஜாஸ்தி திண்டாடுறா. இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் சப்தமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்துக்கு வர்றார். இப்போ ஒரு நல்ல யோஜனை தோண போகிறது, நல்ல சிந்தனை தோன்ற போகிறது. சூரிய பகவான் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்குறார். கும்ப ராசிக்காரா தினந்தோறும் ஆதித்ய ஹிருதயத்தை படிங்கோ, கேளுங்கோ, சூரியனுடைய உதயத்தை பாருங்கோ. ஒரு ட்ரமாண்டஸான குரோத் உங்கள் லைஃப்பில் ஏற்படும். மாணவர்கள் மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. சில சமயங்களில் ஒரு +2 முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு திட்டமிடுறா. அவள் திட்டம் போட்டு ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள இப்போ இந்த கோர்ஸுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு ஒரு தகவல் வருது. அந்த மாதிரி இளைஞர்கள் கவலைப்படாதீங்க. எந்த படிப்பு நீங்கள் படித்தாலும், எந்த விதமான வேலைக்கு நீங்கள் போனாலும், உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் 9, 10, 11வது ஸ்தானத்தை ஆய்வு செஞ்சு உங்கள் பொருளாதாரத்தில் எந்த நிலையை எப்படி அடையலான்னு தீர்மானம் பண்ணலாம். அதனால நான் இந்த சப்ஜெக்டை தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எந்த சப்ஜெக்டை நீங்கள் எடுத்தாலோ அதில் நீங்கள் முழுமைப்படுத்துங்க. பகவான் நிச்சயமாக உங்களுக்கு காப்பார்.
அதனால இந்த சமயங்களில் கோளறு பதிகத்தை படிப்பது கேட்பது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சாஸ்திரங்களை படித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும் சதுர் சப்தம ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும் தன பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான அமைப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சிங்க. போன வாரம்லாம் என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே, எப்படி செய்ய போகிறோன்னு தெரியலையே, என்ன பண்ணுறது, அதாவது வீட்டுக்குள்ளேயும் உட்கார முடியல, வெளியிலையும் போக முடியல, பணியாற்றக்கூடிய இடத்துக்கும் போக முடியல. அதுவும் இன்னைக்கு மீன ராசிக்காரா மீன லக்னத்தை சார்ந்தவெல்லாம் வேலை நிமித்தமாக சிரமப்பட்டு. உங்கள் ராசிக்கு லாப விரயஸ்தானாதிபதி 11-12 அதிபதி இப்போ வக்கரகதியில் வரார். வக்கரகதியில் வரும்போது உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான சேஞ்சு கொடுக்க போகிறார். நேற்றுக்கு நடந்த சூழ்நிலையை நினச்சி கவலைப்படாதீங்க, நாளைக்கு நல்ல காலம் வந்துடுத்துன்னு சந்தோஷப்படுங்க. உங்கள் ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் ராசிநாதனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழறது, கவலையே படாதீங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், பரமாறக்கூடிய நபர் நமக்கு வேண்டியவராக இருந்தால் நம்ம எந்த பந்தியில் உட்கார்ந்தாலும் நமக்கு தாராளமாக போடுவார்னு. கடைசியில் எங்கேயாவது ஒருத்தர் உட்காந்துருக்கார், ஆனால் சர்வ் பண்ணுறவர் ரொம்ப நமக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்டு, அப்போ நம்மளை கவனிக்காமையா போவார். அதை போல உங்கள் ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் உச்சஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவருடைய 9வது பார்வை உங்கள் ராசி மேலே விழுது. காலம்பரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சாயங்காலம் சரியாக போயிடும், பயப்படாதீங்க. இந்த வாரத்தில் 3வது ஸ்தானத்தில் செவ்வாய் தன பாக்யாதிபதி, அவர் முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது நேற்று வரைக்கும் ஒரு எஃபோர்ட் எடுத்தீங்க இல்லையா, எத்தனை இடத்துல எடுத்தீங்க. இதில் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எங்கெங்கேயோ போய் முயற்சி பண்ணியிருப்பீங்க, எங்கெங்கேயோ போய் கேட்டிருப்பீங்க, ஆனால் உங்களுடைய தகவல் யார் மூலியமாவோ யாருக்கு கிடைச்சி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அப்போ நீங்கள் எடுத்த எஃபோர்ட் உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்க போகிறது. சதுர் சப்தம ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய அனுபவம், இதுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகிறது. கவலைப்படாதீங்க. மீன ராசி சார்ந்தவர்கள், மீன லக்னத்தை சார்ந்தவர்கள் கவலைப்படாதீங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவாளுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. இந்த தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு அபரிமிதமான மாற்றங்களை இந்த வாரத்தை நீங்கள் பெற்று சந்தோஷத்தை பெறக்கூடிய வாரமாக அமைய போகிறது. அதே போல் ஒரு பெரிய நல்ல செய்தி காதல் விழ போகிறது. ஒரு பெரிய நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ரொம்ப நாளாக குழந்தைகளுடைய படிப்பு நினச்சி கவலைப்படுறீங்களா, அதுக்கு நல்ல தகவல் கிடைக்க போகிறது. குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, நல்ல வேலை கிடைக்க போகிறது. குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, கல்யாணம் ஆக போகிறது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட, பேரம்பேத்தி சம்பந்தப்பட்ட உங்களது பிரார்த்தனைகள் எல்லாம் வெற்றியை கொடுக்க போகிறது. அதனால இந்த வாரம் மீன ராசியை சார்ந்த, மீன லக்னத்தை சார்ந்தவர்கள் ஒரு அருமையான சுப செய்திகளை பெறப்பொருள். நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் பல வெற்றிகள் நாடி ஓடி வரும். மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகம் உங்களை பரிபூர்ணமாக காக்க போகிறது. அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். இறைவனது தனிப்பெரும் கருணை வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு
சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.